வட இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? பொதுவா பல பேர் சொல்ற ஒண்ணு, ஓட்டுரிமை கொடுக்கறதால என்ன ஆக போகுது, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அப்படி நடக்காது. இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, இதனால தமிழ் மக்களோட மொழி, கலாச்சாரம், உரிமைகள், பண்பாடுன்னு எல்லாமே பாதிக்கப்படுறதோட வட இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதால நம்ம தமிழ்நாட்டோட அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதால அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல், காலேஜ் மாதிரி பிளேஸ்ல அவங்க மொழியை சேர்க்க வேண்டியது இருக்கும். இதனால தமிழ் மொழியை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதோட தமிழ் பண்பாடு, கலை, மரபுகள்னு எல்லாமே பாதிக்கப்படும். இதெல்லாம் இருக்க இப்ப இருக்கிறதோட தமிழ் மக்களோட வேலை வாய்ப்பு ரொம்பவே குறைய ஆரம்பிக்கிறதோட ஓட்டுரிமை கொடுக்கறதால வட இந்தியர்களும் தமிழ்நாட்டோட போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க ஆரம்பிப்பாங்க. அதோட இப்பவே தமிழ்நாட்டில் பல இடங்களில் வட இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அது இன்னும் ரொம்பவே அதிகமாகும். இப்படிப்பட்ட ஒன்றை பற்றி பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் மக்களோட பண்பாடை பாதுகாக்க நம்ம மக்களோட ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம் அப்படின்னும், தமிழ்நாட்டுக்கு வாழ வந்தவங்களை நம்மளே உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.